தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவன் வாசம் செய்கிறார். அவர் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்றால் உங்களுக்குள்ளும் எவ்வளவேனும் இருளின் அதிகாரம் ஆதிக்கம் இருக்க முடியவே முடியாது. சந்தேகம் என்னும் இருளிற்கு இடமில்லை, கவலை என்னும் இருளிற்கு இடமில்லை, பயம் என்னும் இருளிற்கு இடமில்லை, பாவம் அசுத்தமான வாழ்க்கை என்னும் இருளுக்கு இடமில்லை. பிரியமானவர்களே, அவருடைய ஒளி உங்களுக்குள் வந்தால் இருள் தானாகவே நீங்கிவிடும். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது பாவமும் பயமும் குழப்பமும் நீங்குகிறது. ஒரு அறை முழுவதும் இருளாக இருக்கும் பொழுது அங்கு ஒளி வந்தால் இருள் தானாகவே நீங்கிவிடும். அதே போல தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் வெளிச்சமாக மாறிவிடும். இருள் என்றால் என்ன? இருள் என்பது வெறும் வெளிச்சம் இன்மை அல்ல. அது பயத்தின் இருள், மன அழுத்தத்தின் இருள், பாவத்தின் இருள், அவிசுவாசத்தின் இருள். பிரியமானவர்களே, பல நேரங்களில் நாம் வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் இருளாக இருக்கலாம். உள்ளத்தில் மன சங்கடத்தில், குழப்பத்தில், பயத்தில், கவலையில் இருந்து கொண்டிருக்கலாம். அப்படி என்றால் இருளுக்கு இடம் கொடுக்கிறோம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறார், என்னிடத்தில் இருள் இல்லை என்று. தேவனுக்குள்ள இருள் இருக்க முடியாது என்றால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளும் இருளிற்கு எவ்வளவேனும் இடமில்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்தின் ஒளி, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடக்க மாட்டான் என்று. ஒளியிலே நடப்பது என்றால் என்ன? சத்தியத்தில் வாழ்வது, பாவத்தை ஒப்புக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வது, தேவனோடு நெருங்கிய உறவில் வாழ்வது, அவருடைய அன்போடு இணைந்து அன்புள்ள வாழ்க்கை வாழுவது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் இருளிற்கு பதிலாக ஒளியை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவிசுவாசத்திற்கு பதிலாக விசுவாசத்தையும், பயத்திற்கு பதிலாக தைரியத்தையும், கவலையை தேர்ந்தெடுக்கும் இடத்திலே ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒளியை தேர்ந்தெடுக்கிறீர்கள். இருள் எவ்வளவேனும் உங்களை தொட முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. உள்ள சகோதரி, சகோதரா, நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் காலை ஜபத்துடனும் நன்றியுடனும் அந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் ஒளியாக இருக்கிறீர்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் ஒளியாக இருக்கும் போது உங்கள் வீட்டில் உள்ள அனைவரும், குழந்தைகளும் எல்லாரும் அந்த ஒளியிலே வளர்வார்கள். நீங்கள் எடுக்கிற ஒரு சிறிய தீர்மானம் அந்த நாளையே எல்லாரையும் ஒளிக்குள் வழிநடத்த வாய்ப்பாக உள்ளது. இன்று தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, மகளே, என்னிடம் வா, உன் இருளை மறைக்க வேண்டாம், நான் ஒளியாக இருக்கிறேன், நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன். இன்று நீங்கள் எந்த இருளில் இருந்தாலும் நினைவில் கொள்ளுங்கள், தேவன் மாறவில்லை, அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் உங்களை ஒளியாக்க விரும்புகிறார். உங்களுக்குள்ளும் இருள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. குடும்பத்தின் பெரும்பாலான பொறுப்புகள் ஒரு பெண்ணை சார்ந்ததாகவே உள்ளது. அதனால் மகளே, தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார், மகளே, நான் ஒளியாக இருக்கிறேன், நீ உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு, உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஒளியாக இரு என்று. ஒரு ஜெபிக்கும் பெண் வீட்டின் விளக்காய் இருக்கிறாள். வேதம் சொல்லுகிறது, அவள் தன் வீட்டு காரியங்களை கவனித்து பார்க்கிறாள் என்று. ஒரு ஜெபிக்கின்ற பெண், ஒரு ஜெபிக்கின்ற தாய் வீட்டில் பிரச்சனைகள் வரும் முன்பதாகவே அதற்குரிய பதிலை தேவனுடைய சமூகத்தில் பேசுகிறாள். குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக விசுவாச வார்த்தைகளை அவள் ஜெபத்திலே விதைக்கிறாள். பிரியமானவர்களே, உங்களுடைய வாயிலே தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று. உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் உங்கள் வீட்டில் உள்ளவர்களை காயப்படுத்தவும் முடியும், குணப்படுத்தவும் முடியும். அநேக நேரங்களில் பெண்களாகிய நாம் அநேக வேலைகளை செய்து களைத்து போகும் நேரங்களில் கணவனையோ குழந்தைகளையோ அநேக நேரங்களில் குறை கூறுவதை, அவர்கள் செய்கின்ற தவறுகளையே சுட்டி காட்டுகிறோம். நீ எப்பொழுதும் இப்படித்தான், நீ சோம்பேறியாக இருக்கிறாய், எந்த வேலையும் செய்ய தகுதியற்றவள், இதை சரியாக செய்வதில்லை, அதை சரியாக செய்வதில்லை என்று அநேக நேரங்களில் அவர்களை குற்றப்படுத்துவதாகவே நம்மளுடைய வார்த்தைகள் உள்ளது. அதற்கு பதிலாக நாம் சேர்ந்து இதை சரி செய்யலாம், உன்னால் இதை செய்ய முடியும், நீ தேவனுடைய பிள்ளை என்று அவர்களை ஒவ்வொரு நாளும் உற்சாகப்படுத்தும் போது, உற்சாகத்தின் வார்த்தைகளை, தைரியமான வார்த்தைகளை நாம் அவர்களுக்கு விதைக்கும் பொழுது, பிரியமானவர்களே, ஒளியான வார்த்தைகள் உங்கள் வீட்டை மாற்றுகிறது. அவர்களும் ஒளியாக ஒளியின் வாழ்க்கைக்குள்ளே வாழுகிறார்கள்.
நீங்கள் மன்னிக்கிற ஒரு பெண்ணாய் இருந்தால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வர முடியும். வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் இரக்கமாயும் மன உருக்கமாயும் இருங்கள். பிரியமானவர்களே, குடும்பத்தில் தவறுகள் நடப்பது சகஜமான ஒன்று. குழந்தைகள் தவறு செய்வது, தெரியாமல் அறியாமல் செய்வது சகஜமான ஒன்று. ஆனால் மன்னிப்பு உங்கள் குடும்பத்தில் ஒளியை கொண்டு வருகிறது. உங்களுடைய மன்னிக்கும் குணம் குடும்பத்திலே சமாதானத்தை கொண்டு வர பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. உங்களுக்கு கோபமாக வரும் நேரங்களில் நீங்கள் மன்னிப்பை தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஒளியிலே உங்கள் குடும்பம் வளருவதற்கு நீங்கள் ஒரு வாய்க்காலாக அமைகிறீர்கள். சோர்வான நேரங்களில் கூட உற்சாகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது நீங்கள் ஒளியாக விளங்குகிறீர்கள். பல பெண்கள் அநேக நேரங்களில் வெளியில் பார்க்கும் பொழுது மிகுந்த வலிமையுள்ளவர்களாக, தைரியமுள்ளவர்களாக, சந்தோஷமுள்ளவர்களாக தெரியலாம். ஆனால் உள்ளத்தில் சோர்ந்து போன நிலையில், மனக்குழப்பங்களில், மனம் உடைந்த நிலைகளில் அநேக நேரங்களில் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, உண்மைதான், நமக்கு அநேக பொறுப்புகள் உண்டு. சமையல், குழந்தைகள், வேலைகள், பொறுப்புகள், கணவன், பிள்ளைகள், வீடை கவனிப்பது, சுத்தம் செய்வது, வீட்டு வேலைகளை செய்வது, வெளியில் போய் சம்பாதிப்பது என்று அநேக பொறுப்புகள் நம்மளை சுற்றி உள்ளது, நம்மளை சுற்றி சேர்ந்துள்ளது. பிரியமானவர்களே, அதன் மத்தியிலும், களைப்பின் மத்தியிலும், சோர்வின் மத்தியிலும் நீங்கள் உற்சாகத்தின் ஆவியை தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று. பிரியமானவர்களே, சோர்வான நேரங்களில் அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேளுங்கள். அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது தேவன் உங்களை தன்னுடைய ஒளியினால் உங்களை புதுப்பிக்கிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு ஒளியாகவே இருக்க முடியும். உங்களில் எவ்வளவேனும் எந்த ஒரு சோர்விற்கும் உங்களில் இடம் கிடையாது. நீங்கள் ஒளியில் நடக்கும் பொழுது உங்கள் குழந்தைகளுக்கு முன்மாதிரியை காண்பிக்கிறீர்கள். குழந்தைகளுக்கு அநேக நேரம் நாம் போதிக்கிறோம், ஆலோசனைகளை கொடுக்கிறோம். அவர்கள் கேட்பதை விட உங்களை நேருக்கு நேர் பார்க்கிறார்கள். அவர்கள் உங்களை ஜெபிக்கிறவர்களாக பார்க்கும் பொழுது உங்களிடமிருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்வார்கள். உங்களை மன்னிப்பதை அநேக நேரங்களில் அவர்கள் தப்பு செய்யும் பொழுது நீங்கள் அவர்களை மன்னிப்பதை பார்ப்பதில் அவர்கள் உங்களிடமிருந்து மன்னிக்கிற ஒளியை கற்றுக்கொள்வார்கள். உங்களிடமிருந்து அன்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அன்பு காட்டுகிற ஒளியை கற்றுக்கொள்வார்கள். சந்தோஷத்தை உங்களில் பார்க்கும் பொழுது எப்பொழுதும் சந்தோஷமான இருதயத்தை அவர்களும் இருதயத்தில் வாழ கற்றுக்கொள்வார்கள். விசுவாசத்தை உங்களில் பார்க்கும் பொழுது அவிசுவாசமான சந்தேகமான சூழ்நிலையின் மத்தியிலும் விசுவாசமான வாழ்க்கையை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு தெரிந்தெடுப்பும், ஒவ்வொரு நிர்ணயம், ஒவ்வொரு தீர்மானத்திலும், உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் அவர்கள் ஒளியை உங்களிடத்திலிருந்து பார்ப்பார்கள். உங்களிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லாத பொழுது உங்கள் குடும்பம் முழுவதும் ஒளியாக நிரப்பப்படும். குடும்பம் முழுவதும் ஒளியின் வாழ்க்கை உங்கள் மூலமாக வாழ முடியும். அன்பான மகளே, மகனே, இன்று தேவன் உங்களை உங்கள் குடும்பத்திற்காக ஒளியாக வைத்திருக்கிறார். உங்களில் எவ்வளவேனும் இருள் இல்லை. உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் ஒளிரும். அது ஒளியிலே நடக்கும். உங்கள் குடும்பம் தேவன் தங்கும் ஆலயம். நீங்கள் ஒளியிலே நடக்கும் பொழுது உங்கள் குடும்பம் தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. உங்கள் வீடு அது ஜெபத்தின் வீடு. உங்கள் வீடு அது ஆராதனையின் வீடு. உங்கள் வீடு அது அன்பின் இடமாக இருக்கிறது. பெண்ணே, நீ குடும்பத்திற்கு ஒளியாக இருந்தால் உன் குடும்பம் உன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெறும். உன் மூலமாக அது ஒளியின் வாழ்க்கையை வாழும். உங்கள் குடும்பத்தில் எவ்வளவேனும் இருளிற்கு இடம் இருக்காது. உங்கள் குடும்பத்தில் எவ்வளவு இடம் இருக்காது. சண்டை சச்சரவுகளுக்கு இடம் இருக்காது. போட்டி பொறாமைகளுக்கு இடம் இருக்காது. உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கையை வாழும். நீங்கள் ஒரு சாதாரண பெண் அல்ல. தேவன் உங்களை ஒளியாக வைத்திருக்கிறார். அவர் உங்களை தன்னை போலவே ஒளியாகவே பார்க்கிறார். உங்களில் எந்த ஒரு இருளும் இல்லை. என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லுவீர்களா? என் வீட்டில் நான் ஒளியாக இருக்கிறேன். என் வார்த்தைகள் என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. என்னுடைய ஜெபம் என்னுடைய குடும்பத்தை கட்டுகிறது. தேவனுடைய ஒளி எங்கள் வீட்டை அனைவரையும் நிரப்புகிறது. ஆமேன்.